வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவில் டிவிகே கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் கோ பிரேக் அப்படிம்பாங்க. அதாவது காலங்காலமாக டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டு வந்த மக்கள் புதுசாக ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு மனநிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட நியர்லி 6 டிகேட்ஸாக தமிழ்நாட்டில் இட்ஸ் எய்தர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. கிட்டத்தட்ட 6 டிகேட்ஸ் அப்படின்னா ஒரு டிகேட்னா 10 வருஷம், பார்த்திங்கன்னா ஒரு 60 வருஷமாக இந்த 2 கட்சிகளுமே மாறி மாறி வந்ததில் ஸ்டேட்டஸ் கோ பிரேக் தேவைப்பட்டது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டதில் அந்த இடத்துல டிவிகே ஃபில் பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுது. பட் இங்கேயுமே ஒரு கிராஸ் கொஸ்டின் வைக்கலாம். அப்போ ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மாற்றினா ஏன் மக்கள் சீமானுக்கு போகலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி வைக்குது. சீமானோட கரிஸ்மாவும் விஜயோட கரிஸ்மாவும் நம்மளால் இங்கே மக்கள் ஈக்குவலாக பார்க்கல. விஜய் ஒரு கரிஸ்மேட்டிக்காக சினிமாவிலே பார்த்து பழகின ஒரு நல்ல சினிமாவில் நல்ல ஃபிகர் அப்படின்றதுனால மக்கள் அந்த மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க அப்படின்றத வைக்கலாம். ஸ்டேட்டஸ் கோ பிரேக். அண்ட் செகண்ட் ஒன் ஆன்டி இன்கம்பன்சி. ஆளுகின்ற கட்சிக்கு ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக மக்களோட மனநிலை. ஸோ டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே இல்லைனா டிஎம்கேன்னு இருக்கிறப்ப இந்த இடத்துல புதுசாக ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, இவருக்கு ஏன் நான் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுதான் அப்படியே அந்த ஓட்டை எல்லாத்தையுமே அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, டிஎம்கே கவர்மெண்ட் நிறையா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுமே பண்ணியுமே தோற்றுருக்காங்க. அதுவும் இல்லாமல் சீஃப் மினிஸ்டராக இருந்த எம்கே ஸ்டாலினே அவரோட தொகுதியில் தோற்றதெல்லாம் தமிழ்நாடு அரசியல் வரட்ட இதுவரைக்கும் சந்திக்காத ஒன்றுன்னு கூட சொல்லலாம். அதுவும் அவருடைய தொகுதியிலே அவர் இவ்வளோ அளவுக்கு தோப்பார் அப்படின்றது கனவுலையும் எதிர்பார்க்காத ஒரு ஒன்றுன்றது மாதிரி தான் சொல்லலாம். அண்ட் தேர்டு ஒன்று ஹியூரிஸ்டிக் டெசிஷன் அப்படிங்கலாம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபீலிங்ஸ் அடிப்படையில் முடிவெடுத்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஹியூரிஸ்டிக் டெசிஷன் அப்படிம்பாங்க. அதாவது அவரோட கனெக்ட் பண்ணிக்கிறது. அதாவது அவர் தனியாகவே நிற்கிறாரு, அவருக்கு எவ்வளோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றதெல்லாமே மக்கள் தன்னுடைய இதில் கனெக்ஷனை எடுத்துக்கிட்டு, பாவம்பா நாமும் இப்படி தானே கஷ்டப்படுறோம், அப்போ விஜய் அண்ணாவும் விஜய் மாமாவும் இப்படி தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸோடு கனெக்ட் பண்ணி மக்கள் கொண்டு போகுது. எஸ்பெஷலி உமன் ஓட்டர்ஸ். அண்ட் தென் அண்டர்டாக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அண்டர்டாக் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்னதான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே என்னதான் பிரச்சனை இருந்தாலும், நம்மளுக்கு என்னதான் ப்ராப்ளமேட்டிக் இருந்தாலும், ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகரை பார்க்குறப்ப நம்மள மாதிரி இவனுமே கஷ்டப்படுறான், நம்ம இவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவோம் அப்படின்ற எஃபெக்ட்டுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அடுத்தது ஓட் ஸ்பிளிட்டு அப்படிங்கிறதையும் தாண்டி ஓட்டை பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஜென்சி ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரேஷன் இசட் அது ஜென்சி ஓட்டு. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாமே ஒரே கட்சிக்கு அங்கே போயிடுச்சு. அதுதான் கிட்டத்தட்ட இந்த லீடிங்கான மிகப்பெரிய காரணம் இருக்குது. டிஎம்கே ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 5% தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட ஓட்டை வாங்கியிருப்பாங்க. 2 கட்சியுமே சேர்த்தோம் அப்படின்னா 5% தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை வாங்கியிருப்பாங்க. மீதி 95% அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஃபுல்லாகவே டிவிகேக்கு கன்சாலிடேட் பண்ணி கொண்டு போயிடுச்சு அந்த கட்சிங்கிறது. ஸோ டிவிகே இப்போ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை தான் தமிழ்நாட்டில் லீடிங் பார்ட்டியாக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு மேலே இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பழைய கவர்மெண்ட்டோட தான் மக்கள் கம்பேர் பண்ணி ஆரம்பிப்பாங்க. ஸோ விஷஸ் டு த டிவிகே பார்ட்டி அண்ட் பேட் லக் டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிம்பாங்க. பட் பாலிட்டிக்ஸில் எதுவும் 2026 பாலிட்டிக்ஸ் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸுங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம சொல்லிகிட்டு இருக்க டிவிக்கே ஹார்ட் ஒர்க் போட்ட மாதிரி எங்கேயுமே கிடையாது. ரைட் ஃப்ரம் கேம்பெயினிங் எதுவுமே இது கிடையாது. பட் அந்த ஜென் இசட் ஜென்சி குரூப்பை அவர் ஓவராலாக கன்சாலிடேட்டட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓட்டர்ஸோட மைண்ட் செட், அவங்க எப்படி ஓட்டு போடுறாங்கிறத இதுக்கு மேலே பொலிட்டிக்கல் சினாரியோ, பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாகவே மாறி இருக்குது. ஸோ பழைய கட்சிகள் இப்போ இருக்கிற டிவிகே கிட்ட அந்த இன்ஸ்டாவில் ஓட்டை ரீல்ஸை ஷேர் பண்ணுறது தான் பெரிய விஷயமாக பார்க்கப்படுதா, கிரவுண்ட் ரியாலிட்டி கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்க தேவையில்லையா அப்படிங்கிறதையும் கேள்விக்குறியாக வந்திருக்குது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஃபஸ்ட் டைமர்ஸாக அவங்க எம்எல்ஏவாக ஆகியிருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் சட்டமன்றத்துக்கு போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ இவங்களுடைய ப்ராக்ரஸ் கார்டை ஏற்கனவே ப்ராக்ரஸ் பண்ணி இருந்த டிஎம்கே ஏடிஎம்கே கூட தான் நம்ம மக்கள் கம்பேர் பண்ணுவாங்க. நான் டிவிகே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த விதத்தில் அந்த மாற்றத்தை தமிழ்நாடுக்கு தரப்போகிறாங்கன்றது தான் இப்போ மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் தேர்தல் அறிக்கை நிறையாவே அவங்களும் சொல்லியிருக்காங்க. த ஸோ கால்ட் ஃப்ரீபீஸ் அல்லது இலவசம் நிறையாவே சொல்லியிருக்காங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க, தமிழ்நாடோட கடன் சுமையை எப்படி அடைக்க போகிறாங்கன்றதையுமே நாம் வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.